ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை வந்து பார்க்க பொறுக்காது அந்த பைரி வந்து என்ன கார்த்தி ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்க, என்கிட்ட வந்து சொன்னாலே நானும் வந்து சந்தோஷமாக இருப்பேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொன்னால் என்னுடைய சந்தோஷம் வந்து நிலைக்காது, அது வந்து நிலை குலைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கார்த்தி, என் மேலே வந்து அவ்வளோதான் நீ வந்து மரியாதை வச்சிருக்கா, நான் வந்து அப்படி உன்னை என்ன பண்றேன், நான் உன்னுடைய அத்தை சொத்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அந்த அஞ்சலியை வந்து என் வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அதனால வந்து என் விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால வந்து எனக்கு வந்து சாமி வந்து எனக்கு வந்து வரம் கொடுத்துச்சு அப்படின்றத வந்து சொல்கிறாருங்க. அது என்ன வரன்றதை வந்து நம்முடைய பைரவிக்கிறது, அது ஏதோ ஒரு வரம், அது இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிய தேவையில்ல, தெரிஞ்சுன்னா அதுலேயும் வந்து குட்டியை கொழுப்பி என் வாழ்க்கையை வந்து கெடுத்துருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைரவி வந்து இந்த கார்த்தியெல்லாம் என்னை வந்து இப்படியெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாலே, இந்த இலக்கியா இந்த அஞ்சலியாவது இருந்திருந்தாலும் எனக்கு வந்து துணையாக வந்து இந்த வீட்டில் வந்து சதி பண்ணிட்டு எல்லாரும் வந்து கைக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அவளை வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டனால இப்போ வந்து நம்ம வந்து தனி மரமாக வந்து இருக்கோமே, நம்மளால் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது, இந்த இலக்கிய வந்து கையை கட்டி போட்டுட்டாலே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைரவி வந்து யோசிக்கிறாங்க. இந்த கார்த்தி வந்து கோயிலுக்கே வந்து போக மாட்டான், இந்த கார்த்திகை வந்து கோயிலுக்கு வந்து வலுக்கட்டாயமாக வந்து இலக்கிய வந்து கூட்டு போயிருக்கலாம்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கூட்டு போயிருப்பா. அது என்னன்றதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைரவி வந்து யோசிக்கிறாங்க. அதே சமயம் வந்து இந்த இலக்கியம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இவருடைய கொட்டத்தை வந்து அடக்கினா மட்டும்தான் வந்து மறுபடியும் நம்ம இந்த வீட்டில் வந்து மகாராணியை வந்து வாழ முடியும், மறுபடியும் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே வந்து நம்ம வந்து நுழைஞ்சி அந்த சிஇஓ பொசிஷனை வந்து பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கனவு காண்டுகிட்டு இருக்காங்க. இவன் என்னதான் வந்து குட்டிக்காரன் அடித்து பல கிலோமீட்டர் போனாலையும் வந்து அவளால் வந்து ஏதோ வந்து கண்டுபிடிக்க முடியாது. மேரி வந்து கண்டுபிடிச்சாலுமே வந்து நம்முடைய பைரவியோட குடுமையை பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கையில் இருக்கிறதுனால எதுவுமே வந்து பண்ண முடியாதுங்க. அதுவும் மீறி ஏதாவது வந்து பண்ணணும்னு நினைச்சாலும் நம்முடைய கௌதம் சார் வந்து எல்லா கஷ்ட காலத்துலேயும் வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து கை கொடுத்து தோல் கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கௌதமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்முடைய கார்த்திகோட விஷயம் வந்து தெரிய வந்தாலுமே வந்து நம்மளுடைய கார்த்திக் வந்து இந்த பைரவியால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வருன்றதெல்லாம் நம்ம இலக்கிய கௌதம் வந்து ஆல்ரெடி வந்து கணிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எப்படி வந்து சமாளிக்கலாம் அப்படின்றத வந்து இப்போயே வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பைரவி வந்து அதெல்லாம் தெரியாத வந்து எப்படியாவது வந்து கார்த்தியோட லைஃப்பில் வந்து வேறு பொண்ணு வந்து இருக்கக்கூடாது, அந்த இடத்துல வந்து அஞ்சலி இருந்தால் தான் நமக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இப்படி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனை வந்து காட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள்.